ஆனால் சொல்றீங்க இந்த சாதாரண மக்களுக்கான மின்சார கட்டணம் குறைவாக குறைவாக இப்போ நம்ம கட்டணம் ஒரே சந்தேகம் இந்த விவசாயிகளுக்கு இந்த இலவச மின் இணைப்பு கொடுக்குறாங்க, பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதற்கான காத்திருப்பு காலங்கிறது வந்து ரொம்ப காலம் அவங்க காத்திருக்க வேண்டியிருக்கு. அதற்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்தாலுமே இப்போ சென்னைக்கு அருகில் உள்ள அந்த செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட வந்து இந்த மின் இணைப்பு விவசாய விளைநிலங்களுக்கு இந்த மின் இணைப்பு பெறுவோர் வந்து பல இன்னல்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கு. அதற்கான டாக்குமெண்ட்டை கொடுத்தாலும் இது நாங்கள் இப்போதைக்கு இது பட்டியலில் இல்லை, பட்டியலுக்கு வந்த பிறகு தான் கொடுக்கப்படும் கூறுறாங்க. இன்னொன்று அந்த லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உடனே எடுத்துக்கலாம், இல்லைனா அடுத்த வருஷம் காத்திருக்கணுங்கிறாங்க. இல்லைன்னா 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உடனே எடுத்துக்கலாங்கிறாங்க. அது அடுத்த வருஷம் 50,000 ஆகுது, அடுத்த வருஷம் 5,000 கட்டினா ஒரு 20,000 30,000 கட்டும் போது தான் அந்த மின் இணைப்பு பெறக்கூடிய சூழ்நிலையில் பல விவசாயிகள் இந்த மாதிரி விவசாயிகள் மின் இணைப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர், அது ஏன் இந்த அவங்களுக்கு அந்த அனுமதி கிடைத்தவொன்னே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டெபாசிட் மாதிரி கேட்குறாங்க, அது லட்சங்களில் கேட்குறாங்க, அவங்களால அது கொடுக்க முடியல. ரெண்டு விஷயத்தை அதில் பேசணும். மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இலவச மின்சாரமாக இருக்கிறதுனால அரசாங்கம் அதுக்கான மானியத்தை கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்கக்கூடிய 17,000 கோடி 16,000 கோடினா 7,000 கோடி ரூபாய் வந்து விவசாய இணைப்புக்கான மானியமாக அதில் கொடுக்குறாங்க. அப்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா மனுவையும் கொடுத்துட்டே போனால் அதுக்கான அரசு கொடுக்கக்கூடிய மானியம் கூடும். ஆனால் இதில் பெரிய அதிசயமான விஷயம் என்ன இருக்குன்னா, நடுவண் அரசு இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, கோசம் அப்படின்னு திட்டம். விவசாயத்துக்கு பகலில் மின்சாரம் இருந்தால் போருமானது. அப்போ சூரிய ஒளி மின்சார தகடு போட்டுட்டாக்க சரி அவங்க பகலில் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த மின்சார தகடை அமைச்சு கொடுக்கறதுக்கு 30% மானியம் மத்திய அரசு தருது. இப்போ நாங்கள் ஒரு கணக்கீட்டை எடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் ஒரு கணக்கீட்டை கொடுத்தோம். என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 32,000 கோடி செலவழிச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 22 லட்சம் விவசாய கிணத்துக்கும் சூரிய ஒளி மின்சாரத்தில் நீங்கள் மின்சார அமைப்பு போட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கு இலவசமாக போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் பணம் கட்ட வேண்டியதில்லை, நீங்கள் மின்சாரமே கொடுக்க வேண்டியதில்லை. அந்த சூரிய ஒளி மின்சாரத்தை எடுத்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு மோட்டார் முதல் கொண்டு நீங்கள் மாற்றி கொடுத்துடலாம். அப்போ அவங்க பகலில் தான் மின்சாரம் இறைக்க போகிறாங்க. அவங்க மின்சாரமே தண்ணீருக்கு இறைக்கிறதுக்கு இல்லைன்னா கூட அவங்க ஜென்ரேட் பண்ணுற மின்சாரத்தை மின்சார வாரியத்துக்கே விற்கலாம். ஓ சரி. அப்போது அது மாதிரியான திட்டங்களை யாரும் தீட்ட தயாராக இல்லை. அது மாதிரியான ஒரு பெரிய ஒரு மேக்னிஃபைடு திட்டத்தை அவங்க செய்யணும். ஆனால் இப்போ இந்த காத்திருக்கவங்களோட இன்னைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு வந்து மின்சார வாரியத்திலேருந்து தான் மின்சாரம் கொடுக்கணும்னு சொன்னால் அது நீண்ட காலமாகத்தான் செய்யும். எந்த காலத்திலையும் குறையாது. புதிதாக வரக்கூடிய மனுக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு மனுக்கள் தீர்க்கப்பட்டாலும் திரும்ப அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லைங்கிறாங்க. ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு பம்பு செட்டில் மின்சார இணைப்பு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அல்ல, அப்படி நம்ம ஆர்பிட்ரேட்டராக அது ஒன்றும் சொல்ல முடியாது. மின்சார இணைப்புக்காக இவ்வளோ காத்திருக்காங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து நமக்கு குறைபாடு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு மாற்று திட்டங்கள் இருக்குது. அரசு வந்து அது ஒரு கிராஷ் ப்ரோக்ராமை செய்யணும். 32,000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு 32,000 கோடி 3 வருஷத்தில் திரும்பி கிடச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இவங்க விற்கக்கூடிய மின்சாரங்கிறது ஒரு 1,800 கோடி மின்சாரம் இந்த விவசாயத்துக்காக விற்கிறாங்க. இதுக்காக கொடுக்கக்கூடிய மானியம் இப்போ 1,800 கோடி நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. ஓ சரி. இப்போ நீங்கள் 1,800 கோடி 5 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறத வச்சுட்டா கூட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடிக்கு நீங்கள் மின்சாரம் அவங்களுக்காக மட்டும் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கு. இது தர கம்பி இழப்பு மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே சூரிய ஒளி மின்சாரமாக மாற்றினீங்கன்னா விவசாயிகளுக்கும் லாபம். அவங்களுக்கு தேவையாக போக மிச்சத்தை வந்து நிச்சயமாக அவங்க கொடுத்துருவாங்க. மின்சார வாரியத்திலேருந்து மின்சாரம் வரணும்னு காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் வேறு சில விவசாய ஆக்டிவிட்டி கொண்டு போகலாம். அப்போ அது ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் மாதிரி. இப்போ எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வச்சுக்கிற மாதிரி இது ஒரு 2 வருஷத்தில் நாங்கள் மாற்றுறோம். அனைத்து விவசாயிகளுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் மாற்றுறோம்னு சொன்னோன்னா அது உருப்படியான திட்டமாக இருக்க முடியும். ஓகே. ஆனால் அரசு அது மாதிரி செய்ய தயாராக இல்லை. இதுக்கு இத்தனைக்கும் மத்திய அரசும் ஒரு மானியம் கொடுக்குது. அதுக்கான ஒரு திட்டம் இல்லை. அது என்னன்னா மின்சார வாரியத்தினுடைய தலைமைங்கிறது கிட்டத்தட்ட இறந்து போன நிலையில் இருக்காங்க. ஒரு ட்ரௌஷியா நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது வந்துட்டு அப்படி போயிட்டு இருப்போம் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையில யாரும் வாரியத்தை பற்றியோ மற்ற திட்டங்களை பற்றியோ சிந்திக்கிறவங்க இங்கே ரொம்ப இல்லை. ஓகே சார்.